பார்ப்பாங்க சார். அவங்க சைடு கொடுத்து பார்ப்பாங்க. அதை அதே மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. சரி, அதே மாதிரி சார்மன் கவனிக்க வேண்டியது. நம்ம வந்து 1.5 கோடிக்கு வந்து காம்பவுண்டர் போட்டு பிளே கிரவுண்டு, அடுத்தது வந்து 4 கோடிக்கு சுமார் கோடி வேலை செய்து இருக்கும்போது செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு போட்டாங்க தாசில்தார். மறுபடியும் அவங்க வறுபட்டு பண்ணி அவங்க வந்து நீங்க மாற்றி நட்டு கொடுக்க சொல்லிடுறாங்க. கிட்டத்தட்ட அவங்களும் கேட்டு தாசில்தார் இவரு விட்டு 1 மாசம் சொல்லி பண்ணி தாசில்தார் லெட்டர் கொடுத்துருக்கேன் சார். எப்ப பார்த்தீங்க சார்? போயிட்டாங்க அதாவது அவங்க நம்ம வந்து நட்டு நம்ம குத்துனேன். அது அன்னைக்கு நடந்த மீட்டிங்ல சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் அவர்கள் கூட என்னன்னா ரோடு அக்சஸிபிலிட்டி இல்லாத இடத்த ஏன் கொடுத்தீங்க? நீங்க வந்து மக்கள் வந்து காரணத்தை ஒட்டி நம்ம அது இடம் மாற்றுறதுக்கான வேலைகளை பார்த்துருக்கோம். அப்புறம் இந்த சுடுகாட்டுக்கு வந்து ஒரு சுடுகாட்டு 8 பேர் போட்டிருந்தாங்க. என்ன யாரும் எங்க நம்ம வட்டத்தில் யாரும் வரல. மாசம் 1 லட்சம் அது அவங்களே வந்து சாப்பிட்றான்னு தெரியல. யாரு இருக்கு ரெண்டு பேர் போட்டுருக்காங்கல்ல மக்கள் பணம் தானே போலையா அவன் என்ன பண்றா? 15,000 வாங்கி 8,000 தரேன். யார் வலிக்கும்? 8,000 யார் வலிக்கும்? கொஞ்சம் ஆளு ஒரு ஆள் விட்டு ஆள் செய்து போயிடுவாங்க. ஒரே ஒரு ஆள் 2 பேர் தான் போறோம். அதே மாதிரி பார்க்க எங்கேயுமே வேலைக்கு நடக்கல. ஒரு பார்க் கூட ரொம்ப ரொம்ப வந்து ஒஸ்டா போயிருக்கு. யாரு எத்தனை பேர் யாரும் எல்லாரும் பார்த்து கிடையாது. நம்மளும் அவங்க கொஞ்சம் பண்ணி வரீங்க. அவங்களுக்கு ஒரு தண்ணியே நம்ம கொடுக்கல. தண்ணி கொடுக்காதையா நீங்க வந்து வரி வசூல் பண்றீங்க. இல்ல நீங்களே சொல்லிட்டு அவருதான் கேட்கிறாரு. நீங்களே சொல்றீங்க. யார் தலைவர் கேட்கிறாங்க? இது வந்து டாக்ஸ் வந்து நம்ம வீடு நம்ம 25 வந்து லட்சம் கொடுத்து கிட்டத்தட்ட 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஆனா டிவிஎஸ் வந்து 60 லட்சம் அதே ரேஞ்சேஜ் கொடுத்து வாட்டேஜ் கொடுத்துட்டு பணக்காரங்க ஒரு நாயோ ஏழைப்பட்ட ஒரு நாய் வேண்டாம். ரெண்டாவது அந்த 50,000 வந்து சொல்லி எவ்வளோ நாளா அதிகம் எத்தனை மீட்டிங் சொல்லிக்கிறேன். அது உங்களால ஒரு 2 கலெக்ஷன் தர முடியல. ஒரு 4 கலெக்ஷன் ஆமா ஏழை ஜனம் தானே. அது என்ன தலையாட்டி ஒரு நாள் செய்றீங்களா? ரெண்டாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து தண்ணி கொடுக்குறீங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி 1.5 மணி நேரம் தான் தருவீங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தருவீங்க. நீ என்ன பண்ணணும்? கிட்டத்தட்ட 3000 வீடு 4000 வீடு ஆயிடுச்சு. 4 வருஷத்துக்கு முன்னே இந்த வீடு மாதிரி கணக்கு போட்டு 1 மணி நேரத்துக்கு கூட தண்ணி யாருக்கும் வரல. 12 மணி நேரத்துக்கு தான் தண்ணி வருது. மேடாங்கத்துல யாருக்கும் தண்ணியே வரல. அந்த காலிகுப்பர் 6ஆம் தேதி கெங்கூர் நேரத்தில் நம்ம சாமி நேரத்தில் வந்து தண்ணி வரல.